அங்க பாரு. எப்பா எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் உங்களை சிரிக்க வைக்கிறது தான் எங்களோட வழக்கம். எங்க NVF ஃபேமிலி கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவோம். பட் அதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் அதை அட்வைஸா உங்ககிட்ட வந்து சொல்லுவோம். அது எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டத தண்ணி மழை விடுறதுனால அது புதுசா தெரியுது. ஆனா என்ன தெரியுமா, யானை வந்து நம்ம எல்லாம் சாணி போட வேண்டியதான். வெல்கம் டு DJ Nicky Vlog. கைஸ், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப நாங்க இந்த பஸ்ல தான் போவோன்னு. சத்தியமா இந்த பஸ்ல நாங்க போல. நம்ம பஸ் எங்க இருக்கு? ஏன்னா வீடியோல நாங்க மட்டும் தான் இருக்கோம்னு பாக்குறீங்களா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன கதியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். வாங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோ இங்க பாருங்க. வெல்கம் டு ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கோம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம சக்லேஸ்வர்புரம் போக போகிறோம். மங்களூர் சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராவல் பிளேஸ். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம எப்பவுமே ரெகுலராக போவோம் இல்லைங்களா, லோ பட்ஜெட்டில் ஒரு 1 டைம் 2 டைம் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட் டிக்கெட்டில் லோக்கல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம படுற கஷ்டத்தை நம்ம கூட ஒருத்தங்க சேர்த்து அவரையும் செய்ய போகிறோம். ஸோ தரமான செய்கை இருக்குது, எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க. எல்லாமே ஓகே தானே? அவ்வளோ மோசமாலாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கீங்க, என்ன ஆகுதோ தெரில. ஸோ கூட கூப்பிட்டு ஒரு வ்ளாக் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அடுத்த வீடியோஸில் அடுத்த ஒரு லொக்கேஷனில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபாலோவர்ஸ் யாராச்சும் ஒருத்தங்களை எங்களோட ட்ராவலில் அவங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு கூட கூப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் பட்ஜெட்டில் எங்கள் கூட நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸில் அவங்க கூப்பிட்டு போகிறோம். ஸோ ப்ரோவும் கடைசியாக இந்த வீடியோவில் எப்படி இருக்க போகுதுன்னு ஷேர் பண்ண போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தொடர்ந்து பாருங்க வீடியோஸை. ஓகேவா ப்ரோ, ரெடியாக இருக்கீங்களா? இதுதான் என்னோட கடைசி வீடியோவா இருக்க போகுது. அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, நல்லா சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வரோம். பட்ஜெட் தான் கொஞ்சம் ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாதிரி லோக்கல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஸ்டாப்பிங்கை போட்டிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம பசங்களுக்கு இந்த சுவிட்சா வந்துடும். ஸோ அதனால் சுவிட்சா போயிட்டு வரலான்னு போயிருந்தான். டக்குன்னு பஸ் மூவ் ஆச்சு, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எங்கடா பஸ் மூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. இதுவும் ஆசம் தான்டா. ஓ உனக்கு அங்க ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? இதுல மட்டும் கரெக்டா இருப்பான். இருக்கட்டும், வாலிப வயசு. சோ வந்துட்டா. இப்ப பாருங்க, அடிக்கடி இப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டாப் பண்றாங்க. பக்கு ஆகுமா இல்லையா? டேய் கரெக்டான ஸ்டாப் சக்லேஷ்பூர் போக வேண்டிய பசங்க இங்க தான் இருக்கு. கொஞ்ச நேரம் நீ இது பண்ணியிருந்தா, லேட் பண்ணிருந்தா பஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. எடுக்கும் போதெல்லாம் பக்குன்னு ஆகுதுடா. சார் என்ன பண்றீங்க? அப்புறம் ப்ரோ, நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் டிராவல், உங்க எமோஷன் எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்போ முடியும்னு இருக்கு. என்ன ப்ரோ, நீ எப்படிடா முடியும்னு இருக்கு. எல்லாம் ஒண்ணுதானும் இல்ல ப்ரோ, நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சக்லேஷ்பூருக்கு ஃபர்ஸ்ட் டைம். சரி, நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருந்தானே, எங்க அவனு ஆளை காணும். நம்மள போட்டு விட்டு எங்க போய் ஜாலியா இருக்கான்னு தெரியல. தலைவா தூங்கிக்கிட்டே ஏதோ யோகா பண்றான்னு நினைக்கிறோம். என்ன யோகா? என்ன யோகான்னு தெரியல. நிக்கிலு, எப்பா நிக்கிலு, ஏய் நிக்கிலு, ரொம்ப ஷேக் ஆகுது. எந்திரி. ஏப்பா நிக்கிலு, டேய் நிக்கிலு, டேய் எந்த வேலைக்கு வந்துக்கிற, என்ன பண்ணுங்கிறான். டேய் வா எந்திரி. எதுக்கு வந்தோன்னு தெரியுதா? எங்க ஷாப் வந்து
உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ப்ரோ ஒரு 2 மணி அப்படி பஸ் ஓரம் போடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் எழுப்பி விட்டுரு, மறக்காம எழுப்பி விட்டுரு, நான் தூங்கிடுவேன். ஓகேவா? டேய் 2 மணிக்கு பஸ் நிறுத்துவாங்க சாப்பிடுறதுக்கு, என்னையும் எழுப்பி விட்டு சரியா? நீயும் தயவு செஞ்சு தூங்கிடாத. தலைவன் நான் இருக்கேன் உனக்கு. நீ இருப்ப. A few moments later. டேய் டேய் மச்சான் டேய், அடுத்து சாப்பாடு போடும்போது எழுப்பி விட்டுறியா? சொல்றா எழுப்புற ஓ இவனை நல்லா வச்சுக்கிட்டு தருணம் லோகம் 5 minutes இதுக்கு என்ன சொன்னேன்? எழுப்பு ஸ்டாப் பண்ணா எழுப்புன்னு சொன்னேன். அவனை நம்பாத. நீ வந்து இவனை நான் எழுப்ப சொன்னேன். கேட்டல ப்ரோ, அவன் என்ன பண்ணன்னு கேட்க நீ? நான் ஒரு ஹெல்ப் சொன்னேன். செருப்பு அப்படி பாரு பிஞ்சிரும். பண்ண கூத்தால சாப்பாடு இல்லை, பஸ் எடுக்க போறேன். டிரைவர் எனக்கு என்ன பிக்னிக் வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஏய் தேவையானதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். சந்தோஷமா? சந்தோஷமா? ப்ரோ சாப்பிடலையா? செருப்பு பிஞ்சிரும். தேவையா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு another one வீடியோ. ஸோ ஏற்கனவே நாங்கள் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், தர்மஸ்தலா பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு vlog எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் இந்த வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரப்போகுது. ஸோ இப்போ இங்கே நாங்கள் எங்க, ஐயோ பேர் வரலன்னு விட்டு. சக்லேஷ்பூர் சொல்லு. சக்லேஷ்புரா. சக்லேஸ்வர்பூர். சக்லேஷ்புரா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. சக்லேஸ்வர்புரா. சக்லேஷ்புரா இல்ல, சக்லேஸ்வர்புரா. சக்லேஷ்புரா. சக்லேஷ்புரா. அவ்வளவுதான். ஊர் பேர் தெரியாம வந்திருக்கோமே. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. சைடுல அப்புறம் செத்துற போற. அண்ட் கைஸ் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சக்லேஸ்வர். அண்ட் கைஸ் மங்களூர்ல இருக்க சக்லேஸ்வர்புரக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லொகேஷனுக்கு போக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்க இந்த vlog ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு என்னன்னு தெரிய போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் வந்திருக்கோம். இந்த லொகேஷன் உங்களுக்கும் காமிக்கணும்னு இந்த vlog பண்ணிட்டு இருக்கோம். ஆகணும். அவ்வளவுதான்பா. அவ்வளவுதான்ப்பா. சரி உனக்கு பேர் சொல்லி கொடுக்கதான் நான் வந்தேன். சரி, இது வரைக்கும் நம்ம சேனல்ல யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பா நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருக்கணும். அண்ட் எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டேட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன எந்த கண்ட்ரில இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிளானட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு vlog நாங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கூடவே நம்பால் ஒருத்தர் இருக்காரு, புது ஒரு ஆளை சேர்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான். எங்க டிராவல் மேக்ஸிமம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எங்க கூட புதுசா ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம என்ன பாட போடுறோம்னு அவரும் பார்க்க போறாரு. ஆமா, நம்ம டிராவல் பண்றதெல்லாம் எப்படி எல்லாம் வீடியோல பாக்குறவங்களுக்கு இவங்க ஜாலியா பண்றாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஒருத்தங்க நம்ம கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. கடைசி ஆசைப்பட்டு கேட்டாரு, ஆசைப்பட்டு டிராவல் நல்லா இருக்கு. சோ வீடியோவோட எண்டிங்ல தெரியும். ஆக்சுவலி இப்பதான் பஸ்ல வந்தோம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸா என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துனே கிடையாது. ஆமா கைஸ், ஆக்சுவலா நாங்க நைட்டு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் டிராவலுக்கு பஸ்ல ஏறி. தலைவன் நான் ஒரு மிட் நைட்ல பாக்குறேன், பாவம் தூங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ்ல, கர்நாடகா கவர்மெண்ட் பஸ்ல தான் வந்தோம். ஒரு 300 ரூபாய் டிக்கெட்டு.
ஸோ இப்படிதான் லோ பட்ஜெட்ல ஃபுட்டு கூட நைட்டு வாங்கி தரல. சாரி ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. காலைல விடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபுட்டு தான் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரியும், நான் நல்லா ஷவர்மா சாப்பிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி. நீ சாப்பிட்டு வந்துட்ட, நம்மளுக்கு பழகிருச்சு. ஒருத்தர் கொஞ்ச நேரத்துல அந்த வயிறு பசி எடுக்கும் பாருங்க. யாரோ யாரோ நீ யாரோ. அண்ட் கைஸ், இந்த மாதிரி நிறைய vlogs பார்க்க அண்ட் ஏற்கனவே நாங்க போஸ்ட் பண்ணிருக்க தர்மஸ்தலா பார்ட் 1 பார்ட் 2 vlog நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போய் அந்த வீடியோஸும் பார்த்துட்டு வந்து தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நாங்க பண்ணுவோம். அண்ட் எங்க கூட சப்ஸ்கிரைபரா இருக்கிற நீங்க, எங்க ஃபேமிலியா இருக்கிற நீங்க, உங்களையும் எங்க vlogsல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கூப்பிட்டு டிராவல் பண்றதுக்கு நாங்க விருப்பப்படுறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளை விட்டுட்டு அவங்களா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் காலையிலேயே வந்து நாங்கள் ரீச் ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ் பார்த்தீங்கன்னா 6:30ன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டே அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான். அண்ட் கைஸ், நம்ம விஜய் ப்ரோவெல்லாம் நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பாவம் தூங்குறதுக்கே. ஸோ ட்ராவல்னா இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் நிறைய டைம் ட்ராவல் பண்ணும்போது இப்படி தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். லோ பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம கிளாஸியான பஸ்ஸில் என்றைக்குமே ட்ராவல் பண்ணதே இல்லை, இன்னைக்கு வரைக்குமே தான். பண்ணி ஒரு டைமுக்கு அப்புறம் என் தலைவனை காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன். ஒரு 2-3 ஸ்டாப்ல நிப்பாட்டுறாங்க வண்டியா பார்க்குறேன். தலைவன் போடணும் தூங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. எந்திரிக்கிறாரு, டக்குன்னு பஸ் நிக்குது, எந்திரிக்கிறாரு, மறுபடியும் தூங்குறாரு. நீங்கதான் இவன், அவன் பிளாட்டு. இவன் நல்லா தூங்குவான்டா. சொட்டு இருந்தாலும் ப்ரோ நடிக்கும் ப்ரோ, அவன் பிரான்ற மாதிரி இல்ல நீ சொன்னது இப்படியே போலாம், இப்படியே போலாம். ஆனா இந்த ஊர் நடிக்கும் ப்ரோ. எல்லா பஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம வந்த பஸ் எப்படி கண்டுபிடிச்சு? சைட்ல நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. நடுநடுவுல ஏதோ கிட்னி ஸ்டோன் மாதிரி பேக் பெயின் வந்துடுச்சுடா டேய். சிரிக்கிற இல்ல இப்போ எனக்கு என்னன்னா உள்ளார ஒருத்தர் ஒத்துருந்தோம் இப்ப பாருங்க எப்படி பேசுறான். இப்ப கேமரா தாங்கி பிடிச்சதுனால அந்த ஹீட் அங்க போயிடுது. எல்லாம் முன்னாடி ஆனா குளிர்தா எல்லாம் தேய்ச்சி விடு, ஒரே அடியா 2 வாட்டியும் தேய்ச்சி விடு. அது எப்படியே போன் எப்படி அப்படியே ஹேங்கல் ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்குமா? என் கை தாண்டா அதை தாங்கி நிக்குதாங்க. ஓ கிளம்பிடுச்சா? ஏய் அழகா தெரியுறேன்டா. அது இப்படி இருக்கும். இப்படி இந்த பேக் கேமரா எடுத்துக்கோ. அதுவா மழை பெரும் எப்போ பார்த்தாலும் மிட் நைட்ல தான் வீடியோவை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா மார்னிங் டைம்ல நமக்கு ஆஃபீஸ் இருக்கும், லீவ் கொடுக்க மாட்டாங்க. பெர்மிஷன் கேட்டு நாங்க இப்படி எல்லாம் வந்து டிராவல் பண்ணும்போது எவ்வளோ விஷயத்த நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தெரியுமா? ஏன்னா ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு மாசத்துல 30 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த ஒரே ஒரு நாள் லீவுக்காக போராடி லீவ் கேட்டு வரலான்னு பார்த்தா இந்த நைட் டைம்ல தான் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி டிராவல் அப்படின்லாம் யோசிக்கும் போது வா முடியலடா வாழ்க்கை போதுன்னா அப்படி விட்டுறலான்னு தோணும் போது இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிச்சா அவளை திரும்ப 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 ஓடிட்டே இருக்கும். எதுக்காக? உங்களுக்காக அண்ட் எங்களுக்காக. கைஸ் நைட் வேற சாப்பிடல, ஸோ பயங்கரமா பசிக்குது. பல்ல வளர்க்கணும், மூஞ்ச கழுவணும், ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு எதுதோ சொல்றானுங்க. ஆனா எனக்கு இருக்கிற பசிக்கு ப்ரஷ் பண்ணிட்டு மட்டும் சாப்பிட போறோம். அண்ட் பாருங்க, இந்த அங்கிளோட கடையில தான் சின்ன ஹோட்டல்ல இட்லி சாப்பிட்டு நம்ம டிராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஃபேமிலி, நீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேலும் க்ரோத் ஆகி அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கனவு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டே இருக்கோம்னா ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளோட ஒர்க்கை கொடுத்துட்டே இருந்தா டெஃபினட்டா அந்த டைம் லைன் நமக்கு கரெக்டாக உட்காரும்போது நம்ம மேலே வந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நாங்கள் வந்தோம்னா கண்டிப்பா எங்க கூட இருக்கிறவங்களையும் கொண்டு வந்துருவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இங்க 2 தட்டு இருக்கு. ஒண்ணு இந்த தட்டு, இன்னொன்னு தட்டு இட்லி. தட்டுக்குள்ள தட்டு இட்லி வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சட்னி ஃபுட் பிளாக் தேங்காய் சட்னி, என்ன சட்னின்னு நான் பச்சை கலர் நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருவு மாட்டு சாணி. அருமையாக விடிஞ்சிச்சு. ரெயின் கோட் எடுத்ததுனால ரொம்ப நல்லா போட்டானா மழை பெஞ்சு மார்னிங் செம்ம வைவா இருக்குது. லைட்டா மரத்துதா நல்லா குட்டிக்கிட்டல நல்லா தட்டை ப்ரோ, நல்ல வைப்பா இருக்கும். இப்பதானே எனர்ஜி வரும்.
சவுண்ட் கார சட்னி சாப்பிட்டு கார்பரேஷன் சாம்பார் நல்லா இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. நான் அந்த காயெல்லாம் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. லைஃப்ல இவ்வளவு லைட் வெயிட் போனதை நான் பார்த்ததே இல்லப்பா. அது என்ன சைஸ்? நம்ம நீங்க வீடியோக்காக போய் சொல்றானுங்க. அப்படி பார்த்தே காய். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்க. தப்புங்க இல்லடா, மருதாணி குழம்பு மாதிரி, மருதாணி எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு குழம்பு. சட்னி அந்த இடத்துல செம்மையா இருந்துச்சு. போன ஒழுங்கா பேச வரீங்களா? நம்ம பஸ் போயிடுச்சு. இல்லே எல்லாம் முழுசா தானே இருக்கு. பஸ் அக்கானோ ட்ரெஸ் அக்கானோன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிருக்கீங்க? சீக்கிரமா முடிச்சிட்டு போகணும். ப்ரோ அங்க பாரு ப்ரோ, மழை விழுறதுனால அங்க பாத்தியா செம்மையா இருக்கு. ஆமா, சக்லேஷ்பூர், தர்மஸ்தலம், அதுக்கப்புறம் மங்களூரோட டிஸ்ட்ரிக்ட்ல தான் இதெல்லாம் வரும். Bro, அந்த வீடுங்க எல்லாம் பாருங்க ப்ரோ, செம்மையா இருக்குது. இன்னும் அந்த வில்லேஜ் சைட்ல இருக்கிற அட்மாஸ்பியர்லயே அந்த வீடுங்க எல்லாம் இருக்கு. சோ டிராவல் பண்றதுக்கு இப்படி தானே இருக்கணும். சோ மழை ஒரு பக்கம் விழுந்துட்டே இருந்தாலும் மழை விழுற மாதிரியே அந்த கிளைமேட் இல்ல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சக்லேஷ்பூர்ல இருந்து நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் போக வேண்டியிருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சக்லேஷ்பூர்ல இருந்து அனபாலு அப்படின்ற லொகேஷனுக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்து போயிட்டு இருந்தோம். அண்ட் போகும்போது பஸ்ல இருந்து பார்க்கும்போதே அந்த பனியில டிராவல் பண்றதே ஒரு மாதிரி செம்ம வைபா இருந்தது கைஸ். உங்ககிட்ட பைக்கோ காரோ இருந்துச்சுன்னா நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு 3-2 days இருந்து போற மாதிரி வந்து டிராவல் பண்ணோம்னா ஒரு நல்ல லொகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க போக போக நிறைய விஷயத்த நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல. ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு நம்மள சுத்தி இருக்க அந்த இயற்கையை ரசிச்சுட்டு போற டிராவல் ஒண்ணு இருக்கு. அண்ட் கைஸ் நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். நடந்துட்டு போலாமா இல்ல பஸ்ல போலாமா? பஸ்ல இல்ல, இதுக்கப்புறம் ஆட்டோல போறோமா? சோ ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா மலைக்கு மேல ஒரு சிவனோட கோயில் இருக்கும். சோ அது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே லவ் மொக்தாலி படம் பார்த்திருப்பீங்க. லவ் மொக்தாலி 2 அப்படின்ற ஒரு படம், அதனால பயங்கரமான ஒரு படம். சோ அந்த படத்தை இருக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அந்த இடத்துக்கு போறோம். லொகேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட்ல மலை எல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அண்ட் கைஸ் லொகேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. அவனை பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா வந்து நிக்கிறான்னு. இல்ல புரியல, அதான் எனக்கும் புரியல. பார்த்தா அம்மாசா ஆக்குறான். இங்க பாருங்க டி புனிதான், உன் பொண்டாட்டி நீ எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி நல்லா வாழுங்கடா. சிட்டி லைஃப் எல்லாம் தூக்கி போட்டு யாரெல்லாம் சேர்ந்து இல்ல, நீயும் உங்க வைஃபும் நடக்க நீ இங்க இருக்கிற வீடுங்க எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஓடு வீடுங்க தான். எல்லாமே வீடு அரண்மனை மாதிரி கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபாரினுக்கு டூர் அந்த மாதிரி வந்திருக்கீங்க பாத்தீங்களா 2 பேரும். ஆனா நீ கண்ணாடியில பாத்தியா, அவ்வளவு சீன்லாம் இல்ல. எப்படி ப்ரோ இருக்கு கண்ணாடியோட? சொல்லுங்க உங்க ஒரிஜினல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஜூம் பண்ணி பாத்துடலாம். ஜூம்ல பார்த்தா ஏதோ சுமாரா தான் தெரியுறான். நீ கூப்பிட்டியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லதா ப்ரோ? கைய அங்க வச்சு நிக்கிற. ஐயோ இதெல்லாம் சகிக்கல டேய். சுந்தரம் பொன்னம் படத்துல சசிகுமார் மாதிரி இருக்கா டேய். அது குறைச்சலன்னு சொல்லுங்க. சரி அதுல ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அந்த படத்துல அவரு சிரிப்பாரு இல்லையா? எங்க ட்ரை பண்ண இல்ல 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 தெரியாத பாய். சத்தியமா கேவலமாக்குது. நைட்ல தூங்கல, அதனால பாக்கல. ஆந்த கண் நைட் இருக்கு. காந்த கண்ணழகா. காந்த கண் அழகா. விஜயவரக்கு வரப்போற ஃபியூச்சர் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? புனித் மாதிரி இருப்பாங்க. அவன் கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான். ஒருவேளை அவனுக்கு கற்பனை பார்த்தியோ உங்க ஏன் புனிதா உடம்புல கம்பளி பூச்சி விட்ட மாதிரி ஆகுது. ஒவ்வொரு வீடும் சரி ரோடும் சரி
அப்படியே நம்மளுக்கு அந்த தொட்டு கும்பிடுற மாதிரி இருக்கு. தர்மஸ்தலையும் சேம். சோ ஏன்னா இதே ரூட்ல தான் அந்த கோயில் வரும். பட் இங்க இருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அதிகமா இருக்கும். சோ ப்ரோ எப்படி இருக்கு லொகேஷன்? நல்லா ஓனர் பார்த்தா சிறுப்பால் அடிப்பார் நம்மள. நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். கேட்கலாமா? கடன் வாங்கிட்டு எடுத்துன்னு போலாமா? ஓட்டுவீங்களா? லைசன்ஸ் இருக்கு. அவனா லைசன்ஸ் பத்தி பேசாதீங்களா? என்கிட்ட இல்ல. சொல்லுங்க, லைசன்ஸ் வாங்கி எவ்வளவு நாள் கார் ஓட்டு? லைசன்ஸ் எடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் எவ்வளவு வாட்டி கார் ஓட்டு? லைசன்ஸ் தான் எடுத்தேன், கார் ஓட்டல. எவ்வளவு வருஷத்துக்கு? 3 வருஷம். அப்ப உங்களுக்கு வயசு என்ன? வயசு சத்தியமா 25-ஆ? ஏய் அவருக்கு ப்ரோ உன்னை ப்ரோன்னு கூப்பிடுவாங்களே. நீ தம்பின்னு சொல்லி அந்த மாதிரி கெட்டு பழக்கம் பண்ண மாட்டேன். ஐயோ எல்லாம் ஓகே. கிளைமேட்டுக்கு அடிக்கடி ஒண்ணுக்கு வருது. இதை புடி கொஞ்சம். இவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் சுத்தி நிப்பாங்க ஊருக்குள்ள. பயங்கரமா இருக்கு கைஸ். இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த சைட் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாலே எல்லாமே அந்த மலை சைட்ல நல்லா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு. ஒரு 10 o'clock ஹனபாலு அப்படின்ற லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ல போறதுக்கு ஏதோ ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இங்க இருந்து போறதுக்கு நம்ம காரோ இல்ல ஆட்டோவோ பிடிச்சி போனோம்னா அமௌண்ட் அதிகமாகும். கிட்டத்தட்ட இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் நம்ம இருந்தோம். அண்ட் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்ண பாருங்க. ஏன்னா ஜீப்பு இங்க மேக்ஸிமம் ஜீப் தான் இருக்கு, ஆட்டோலாம் எதுவும் கிடையாது. அந்த ஜீப்ல நீங்க போனீங்கன்னா போனோம்னா மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க. மேபி உங்ககிட்ட அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா இங்க போய்க்காங்க. பட் நான் பட்ஜெட்ல டிராவல் பண்றதுனால அவ்வளவு கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா மொத்த பட்ஜெட்டே எங்க பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் 3000 தான் எங்க கையிலயே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பஸ்ல போய் பக்கத்துல இருக்க ஒரு 3 ஊர் தள்ளி தான் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இறக்கி விடுறோம். அந்த 3 கிலோமீட்டர் நடந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 கிலோமீட்டர் நடக்கிறது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சோ அதனால அங்க போய் இறங்கி அங்க இருந்து நம்ம போறோம். அண்ட் போகும்போது ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு போங்க. பஸ்ல போனீங்கன்னா, ஜீப்ல போனீங்கன்னா ஜன்னல் சீட்டை பிடிச்சுக்கோங்கன்னா வீடுங்க அந்த அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு காட் பிளெஸிங்ஸ். அந்த ஊரே ஒரு கடவுளோட படைப்பால படைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கிரேஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு பெஸ்டான டெஸ்டினேஷன் வித் யுவர் ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறீங்களோ இல்லையோ, பட் பீஸ்ஃபுல்லா அந்த பயங்கரமான ஒரு ஹாட் சிட்டில இருந்து தப்பிச்சு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போகலாம். ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்க. பட் நாங்க எங்களால ஸ்டே பண்ண முடியாது, உங்களால முடியாது ஸ்டே பண்ணிட்டு போங்க. இப்ப நம்ம ஒசூர்ல இருந்து ஸ்ரீ பெட்ட வைரேஸ்வர கோயிலுக்கு போக போறோம். ஏடா இந்த லொகேஷன் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, லவ் மொக்கலை 2 படம் நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லொகேஷனை பத்தி உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல பாக்கலனாலும் இப்ப நாங்க அந்த லொகேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கும். சக்லேஸ்வர்புரம்ல தான் இந்த லொகேஷன் இருக்கு. அண்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஒசூர்ல இருந்து மெஜஸ்டிக் வந்தோம். அது கிட்டத்தட்ட 3 பேருக்கு 180 rupees ஆச்சு. அண்ட் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சக்லேஸ்வரபுரத்துக்கு வந்துட்டோம். அது வந்துட்டு 899 rupees ஆயிருக்கு. சோ அங்க இருந்து அடுத்த லொகேஷன் நம்ம எங்க வரணும்னா ஹனுபாலு அப்படின்ற லொகேஷனுக்கு வரணும். சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா தேவருந்தா அப்படின்ற லொகேஷனுக்கு வரணும். அதுக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 150 வந்துரும் இந்த லொகேஷனுக்கு வரதுக்கு. சோ இந்த லொகேஷன்ல இருந்து மறுபடியும் நம்ம 2 கிலோமீட்டர் நடந்துட்டு போனோம். இங்கதான் நம்ம போறோம். அண்ட் போற வழியெல்லாம் பயங்கரமான நேச்சர் வேற லெவல்ல இருக்கு. சோ சினிமேட்டிக்ல வேற லெவல்ல காமிக்கலாம். சோ அந்த லொகேஷன் தான் போறோம். போலாமா ப்ரோ? வாங்க ப்ரோ, யமன் காஃபி குச்சின்னு போலாம். அது யமன் காஃபி இல்ல, ஹெவன் காஃபி. யமன் காஃபி. இந்த ஊர்ல எகைன் பஸ் ஏறதுக்கு நம்ம இந்த லொகேஷனுக்கு தான் வந்து பஸ்ஸுக்கு வரணும். வாங்க போலாம் உள்ள. உள்ள இங்க பாருங்க ஆக்சுவலா இங்க பாருங்க, இங்க எழுதிருக்காங்க எலிபென்ட் ரோட் கிராசிங் ஏரியா, காடானைகளோ ரஸ்தை தாட்டுவாக வான. ஐ மீன் இந்த இடத்துல யானைங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்களை காப்பாத்தி விட்டுருங்க. இல்ல நாங்க உங்களை அழிச்சிட்டு போயிருவோம். போலாமா? ஜீப் வருது, லிப்ட் கேட்கலாமா? கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்படியே போயிருவாங்க. உம்மா கார் இது இங்க என்னமா போதுரா? ಸುತ್ತಮುತ್ತ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದ ಗ್ರಾಮಸ್ಥರು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು ಆಗಿದೆ ವಿನಂತಿ. யானைக்குட்டி வர்றதுனால எல்லாருமே கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துங்க. ஆனைகளிவே எச்சரிக்கை. போலாமா? சரி கைஸ் வாங்க. இப்படியே 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாலியா செம்மையா நடந்துன்னு போலாம். ஏன்னா அப்படி இருக்கு லொகேஷனு.
வேற லெவல்ல இருக்கு. வாங்க நடந்துட்டே போலாம். கைஸ், காஃபி கொட்டை. ஸோ இந்த ஊர் ஃபுல்லாவே காஃபி தான். ஸோ நம்ம ஊருக்கு மேபி இந்த இடத்துல இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு வரும்னு நினைக்கிறேன்ல. ஸோ காஃபிஸ் எல்லாம் இங்க இருந்து தான் வருது. மங்களூர் சக்லேஸ்வர்பூர் பாருங்க. உண்மையிலே சொல்றேன், தனியா நடக்கிறோம் அப்படின்ற ஃபீல் இருந்தாலும் நாங்க 3 பேர் தவிர இங்க மக்கள் இருக்காங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஏன்னா கிளைமேட் இங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கும். மேபி சம்டைம்ஸ்ல வெளியே வருவாங்க இந்த காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ். சோ அவங்க சின்ன சின்ன வேலைங்க பாத்துட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்துல இருக்க மக்கள் மட்டும்தான் அங்கங்க தெரியுறாங்க. அந்த வீடுங்களும் அங்கங்க மலைக்கு நடு கேப்ல தான் இருக்கு. அண்ட் காஃபி தோட்டம் சுத்தியும் காஃபி தோட்டம். அண்ட் வீடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்றது, அந்த ஓடு வீடுங்க. எப்பவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு கனவு வீடு இருக்குன்னா அந்த கனவு வீடுக்கு சுத்தி நமக்கு ஒரு தோட்டம் இருக்கணும்டா அப்படின்னு. ஆனா இங்க பெரிய தோட்டத்துக்கு நடுவுல ஒரு சர்க்கத்து நடுவுல தான் வீடுங்களே அமைஞ்சிருக்கு கைஸ். இந்த மாதிரி போர்வெல் எல்லாம் நம்ம ஊர் சைடு எவ்வளவு நாளாச்சுரா பாத்துடே. ரொம்ப நாளாச்சு. என்ன பாஸ் டேய் வராத தண்ணிக்கு ஏண்டா மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு வேற லெவல்ல. அங்க பாருங்க, மேல பாருங்க, டாப் நாச்சிங்கா இருக்கு. ஒன்னும் நம்ம மெயின் ஸ்பாட்டுக்கே போல. என்ட்ரன்ஸ்லேட்டா இருக்கும். என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும். அங்கே ப்ரோ இதெல்லாம் பாக்கு மரம் ப்ரோ. பாக்கு மரம் எப்படி இவ்வளோ ஹைட்ல போயிட்டு அதை பார்க்கல இருப்பாங்க. இதெல்லாம் தேங்காய் மரம்னு நினைச்சு இருந்தேன். அப்பதான் கிளாஸ் பாக்கு மரம் தாவரம் ப்ரோ. பாக்க மரத்துல இருந்து ஆமா ப்ரோ. பாருங்க ப்ரோ, மங்களூர்லயே செட்டில் ஆயிருவீங்களான்னு ஒரு வீடு வாங்கிக்கிங்க. போன வாரம் நாங்க தர்மஸ்தல போனோம். அப்பயே தியேட்டர்ல தான் வச்சோம். நல்ல வேலை கேரளாவுக்கு இது கூட வரல. அங்கே இதே டைலாக் போட்டு அடா பாவீங்களா. அதுதானே அடிச்சாங்க. தர்மஸ்தல என்ன டைலாக்? தர்மஸ்தலா எங்க இருக்கு? தர்மஸ்தல நீ என்ன டைலாக் அடிச்ச? சேம் இதே மாதிரி தான்டா இருக்கு. அந்த லொகேஷன் இதே மாதிரி தான் இருந்துச்சு. சேம் இருக்கணும். ப்ரோ என்ன டேஞ்சர்? யானை வரும்னு சொல்லியிருந்தாங்க. புதுசா ஏதாவது வரும்னு சொல்லுங்க. ரஸ்தியு திருவினிந்த ಹಾಗೂ ಈಜಾರಿನಿಂದ ಕೂಡಿದೆ. ಓ ಐ ಮೀನ್ இது இங்க வழிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கல் முறுக்கெல்லாம் இருக்கும். கிளிப் ஏர்பின் கிளிப்பா என்ன கிளிப்பா அடி வெங்காயம் அப்படிதான் வரும். சறுக்க முறுக்கா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் என்ன சொல்றாங்கன்னு கூட தெரியல எனக்கு. நாளை பாருங்கப்பா. நாளைக்கு நான் ஆபீஸ் ஒர்க்ல நான் இங்க இருக்கேன். பேசாம ஆபீஸ்க்கு ரிசைன் பண்ணிடலாமா, லெட்டர் கொடுத்துடலாமா, இங்கே கூலி வேலை பார்த்து ஜாலியா இருந்துடலாம். ப்ரோ அங்க பாரு ப்ரோ, சான்ஸே இல்ல. வச்சு ஓர கலாய்க்கிறாங்க. இவ்வளவு தூரம் நானு மைக்கை இங்க மாட்டியிருக்கேன். சரி, மைக்கு இங்க மாட்ட வேண்டியது அவங்கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ பேசிட்டு போயிருக்கேன். ஆனா நான் ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு இருந்ததை அவங்க டப் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு அடுத்து தாங்க முடியல கைஸ். கைஸ் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சோ இந்த லொகேஷனுக்கு நீங்க வரணும்னா இதுக்கான பட்ஜெட் எல்லாத்தையுமே நான் வீடியோல சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் மறக்காம இந்த மாதிரி vlogs எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நிக்கில் அஃபிஷியலையும் அண்ட் புனித் அஃபிஷியலையும் அண்ட் நம்மளோட சேனல் யூடியூப் சேனல் நிக்கி vlogsயும் கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அண்ட் ஒவ்வொரு வீடியோ கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணி எங்களுக்கு பாசிட்டிவா இல்ல என்ன வந்தாலும் ஓகே தான் வீடியோ பத்தியான கமெண்ட்ஸை ஆனஸ்டா ரிவ்யூ பண்ணி கொடுத்தீங்கன்னா. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன, பப்ளிக் ஒருத்தங்களும் கண்ணிலே விழ மாட்டேன்றாங்க. ஆனா வீடுங்க எல்லாமே அந்த மலைக்கு கேப்ல அங்கங்க ஒரு வீடு இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குல்ல? அது ஒரு சில இடங்கள்ல யாரும் இல்ல ஆளுங்களே. காஃபி சீட்ஸ். ஆமா, ஒண்ணு இருந்தா மேல இருக்கு, இல்லன்னா கீழே இருக்கு. எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருப்பாங்களோ. இங்க பாரு, அங்கங்க ஒரு வீடு. என்விரான்மெண்ட் செம்மையா பாத்து செம்மையா இருக்கு. இந்த ஊர்ல நாங்க 3 பேர் தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வேற அப்பப்போ ஒருத்தர் வந்து திட்டிட்டு போறாங்க. எப்பவுமே இங்க மழை வந்துட்டே இருக்கும்ல. அந்த பக்கம் ஏதோ சவுண்ட் கேக்குது, சண்டை நடக்குது போல இருக்கு. மழை விழுது, செம்மையா இருக்குது காய்ஸ், வேற லெவல்ல இருக்கு. சோரா கொஞ்சம் கேஷ் இருந்து நீங்க பல்கா வந்தீங்கன்னா செம்ம ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பார்க்கவே ஓத்துதான். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. வா 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 வா. வந்த வேலையை மறந்துட்டு கடைக்கு வந்து பானிபூரியை சாப்பிட்டோம். கடைக்கு வந்து மேகியை சாப்பிட்டோம். கிளம்ப நம்ம குட்டி பையன் கூட சேர்ந்து கேரம் விளையாடிருக்காங்க.
நம்பி எதுவுமே பண்ணல கைஸ். பாத்து இங்கே செட்டில் ஆயிடுவீங்க போல இருக்குது. நானா இரு எனக்கு ஆசை இல்லை, நானும் வரேன். லைட்டா மழை வர மாதிரி இருந்துச்சா, அதான் ஜாக்கெட்டு போன வாரம் தான் வாங்கினோம். 100 ரூபாய். சான்ஸே இல்ல, வேற லெவல். சென்னை, கோயம்புத்தூர் எங்கல இருந்து வேணா வாங்க, வேற லெவலா பீஸ்ஃபுல்லா, டிராபிக் இல்ல, பொல்யூஷன் இல்ல. 2 மணி நேரம் கேம் ஆடினீங்களா? அப்ப தெரியலையா? 2 மணி நேரம் இல்ல இல்ல, சரி சரி, ஓகே ஓகே ஓகே. 45 மினிட்ஸ் எதுக்கு யூஸ் ஆச்சு சொல்லு? வேஸ்ட் ஆச்சு அது. அவ்வளோடா. எல்லாம் என் வாயை கட்டி போடுறதுல இருங்க. அநேகமா உங்களெல்லாம் சேர்த்து வெட்டி போடணும். 2 காத்து நாய்ங்க போட்டு போவாங்க. நம்மள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்வைட் பண்ணதே அவங்கதான் ப்ரோ. வாங்க பழகலாம் அப்படின்னு. நாங்க பாருங்க வெயிட்டிங் நம்மளுக்காக. ஐயோப்பா இதோ ப்ரோ அது அந்த கீப் ஆட் பண்ண அப்புறமா. ஐயோப்பா சான்ஸ் இல்லடா டேய். கட்டலாமா? செம்ம பிடிக்குது. உனக்கு எனக்கு பொருத்தம். அது காய்ஸ் லொகேஷன் வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். பாருங்க காய்ஸ், செம்மையா இருக்கு. எதுக்கு எதிர்பார்க்கறேன்னு தெரியும். ஆபீஸ விட்டு ஒரே வாட்டி பர்மனெண்ட் எங்களை வெளியே அனுப்பிச்சிடணும். இப்ப லீவ் போட்டதுக்கே நம்ம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓ வேற லெவல்ல இருக்குடா டேய். அர்ஜென்ட்டா வருது புடி. இது நம்ம ஏரியா, எங்க வேணா ஊத்திக்கலாம். ஏன்டா வேற கண்டென்ட்டே உனக்கு எடுக்கிறது இல்லையா? நான் ஒண்ணுக்கு போறதெல்லாம் டேய் கட் பண்றாத. அங்க பாரு, அதையும் புடி சேர்த்து. நேச்சுரல் கூட கேம் விளையாடினுங்கிறாரு. நீ பேசுறாங்க கேட்காது இல்லையா? நான் பேசினா மட்டும் கேட்கும் இல்லையா? கர்மாயிஸ் பூமராங்க அப்படின்றது. எனக்கு வந்தா உனக்கும் வரும், உனக்கு வந்தா இவருக்கும் வரும். என்ன ப்ரோ கியூட்டா வர, ரிலீஃபா இருக்க இப்போ? சொர்க்கமே கண்ணுல தெரியுது இல்ல? இப்ப பாருங்க, சொர்க்கமே என்றாலோ. மணி வேணா நான் கட்டி விட்டுட்டுமா? ஒர்த் ஸ்பாட். மழை வருது ப்ரோ, ஜாக்கெட் போட்டுக்கலாமா? ஜாக்கெட்டா வேணாம் விடு. தண்ணி எல்லாம் எப்படி வந்து சேர்ந்துருக்கீங்க? மழை பெஞ்சு எங்கேயோ தண்ணி போற சவுண்ட் கேக்குது. அருவியா? தோட்டத்துக்கு தண்ணி விடுறாங்க. ஏய் அருவிதான், பட் உள்ள போகும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல? மழை வருது. எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு கேக்குதா? என்னடான்னு பார்த்தாதான் தெரிஞ்சது. குட்டி வாட்டர் ஃபால்ஸ். இதுவே இவ்வளவு சவுண்டா கேக்குதுன்னா அது எவ்வளவு சவுண்டா சின்னசா இருக்கிற இதுக்கே இவ்வளவு. இந்த படம் பாத்திருக்கீங்களா ப்ரோ நீங்க? லவ் மோக் டாலி 2. நீ தமிழ் படம் பாக்குறதே பெரிய விஷயம், கன்னட படம் பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஐயோ நீ அமெரிக்கா படம் பாக்குறான்னு தெரியாம போயிடுச்சு. ஆக்சுவலா கைஸ் அந்த படம் தான் வேற லெவல்ல இருக்கும். படமும் லவ் மோக் டாலி 2 1 கூட செம்மையா இருக்கும், அண்ட் 2 கூட வேற லெவல்ல இருக்கும். சோ அந்த படத்தை வேணா ஒன்ஸ் பாத்துருங்க. இந்த லொகேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும்னு தோணும். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாவே பெங்களூர் அண்ட் பிளஸ் இந்த லொகேஷன்ல தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இப்போ போயிட்டு இருக்க லொகேஷன் மெயினா அந்த ஒரு சாங், செம்ம சாங். அந்த சாங்க லோன்லியா ஃபீல் பண்ணும் போதோ, இல்லாட்டி அந்த பிரேக்கப் அப்படின்றதோ, இல்ல நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாதப்ப கேட்கிற ஒரு சாங், போய் கேட்டு பாருங்க. லவ் மோக் டாலி 2ல அந்த சாங்கோட எனக்கு அந்த நடு லைன்ஸ் தான் தெரியும். ஸ்டார்டிங் லைன்ஸ் என்ன வரும்?
இபதுக்கின ஐயோ வர மாட்டேங்குதே. வேணாம் ஒன்னும் தேவையில்ல வா. ஐயோ ஆனா உள்ள போக போக யாருமே இல்ல, ஊருக்குள்ளே யாரும் இல்ல, இங்க யாரும் இல்ல. இப்ப யானை வந்துச்சுன்னா பிரச்சனை நம்மளுக்கு. ப்ரோ அந்த வீடியோஸ்ல எல்லாம் பாப்பா இல்ல, யானை கிட்ட போய் நம்மளும் இப்படி ஓய் அப்படின்னு நின்னா ஓடிடும்ல. டேய் அந்த நாய் 2 பாரு தில்லா போயிட்டு இருக்கு, நம்ம காவலுக்கு தான். அதுதான் அவங்களாம் லோக்கல் கைங்க. அவங்க நம்ம காப்பாத்திடுவாங்க, அவங்க கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த பக்கம் ஒண்ணு ஓடி இங்க கூட தண்ணி சவுண்ட் கேக்குது, ஆனா சின்ன வாட்டர் ஃபால்ஸா தான் இருக்கும். ஏமாந்து போறதானா மேகி வறுத்து செம்ம டேஸ்ட். போகும்போது எம்டிஆர் பிளஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. சரி ஐயங்காரு போதும்டா அப்பா, இங்க ஒரு 2 நாள் பெட் போட்டு தூங்கிட்டா நிம்மதியா இங்கேயே வாழ்ந்துடலாம். மேம்க்கு கால் பண்ணி ஒரு 2 நாள் லீவ் கேளு. ஏற்கனவே போட்ட லீவுக்கு லீவ் லெட்டரு திட்டு வாங்கணும். ஒரு 2 நாள் லீவ் தான் கேட்டோம் வயசு. ஆமா ஓடி போன உங்களை அவர் தான். வாங்க. ஏன்டா லவ் பண்ணி நாசமா போறீங்க? எதில் கேட்கக்கூடாது. இதோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கப், இவருக்கு பிரேக்கப் அப்படின்றது லிஸ்ட்ல இல்ல, ஏன்னா இவர் பெரிய பிளே பாய். விஜய் ப்ரோ தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன், வேற பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும். நீ உனக்கு தான்டா சந்தியா. அதான் வீடியோ முடிக்கணும். நம்ம மேல போலாம். லாக் கேடுறான்னா இதான் ஜிம் ப்ரோ. மலைப்பாம்பு வந்து என்னடா பண்றது? வாய வச்சு இல்லடா அந்த தண்ணிக்குள்ள ஏதோ தெரிஞ்சதுடா. பேப்பர்ல ஒரு பெரிய முக்கிய போட்டுறான் பொண்ணு. என்ன கொஞ்சம் என்ன அவசரம்? செம்மல ஐயோ வேற லெவல்ல இருக்குடா. ஏதாச்சும் உள்ள வந்து என்ன இழுத்து விட்டு இப்படித்தான் இப்படி வா. இங்க பாரு, நான் பெரிய யூடியூபர். நீங்க மேல போயிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு படி கீழே இருக்கும். நீங்க இங்க வந்தீங்கன்னா சோ இந்த ரிவரு பிளஸ் அங்க மேல பாத்தீங்கன்னா இந்த பனிமூட்டத்தோட தெரியுற லொகேஷன் வேற லெவல்ல இருக்கு கைஸ். அடிப்பொலி அல்டிமேட். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஏரியா நான் பார்த்ததே இல்லை. அட் த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேரளா ஊட்டி இதெல்லாம் போனதில்ல, பட் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற மங்களூர் லொகேஷன் இட்ஸ் தி பெஸ்ட். இப்போதைக்கு போலாமா? வரேன். ட்ரெக் பாயிண்ட் போறது நல்லா இருக்கு. கீழே உழுகுற மாதிரி இருக்கு. மேல போகணும். ஆமா ஒரு படத்துல ஏறுவாங்கல்ல, இந்த படத்துல நீங்க எப்பா சாப்பாடு ஒருத்தா சரி குடிச்சிட்டு லேட்டா ஏய் கிரண் நடக்கிற மாதிரி. விஜய் ப்ரோ கிரண் நார்மலாவே இப்படித்தான் நடப்பான். வாக் நல்லா இருக்கு. ஆனா ட்ரோன் இருந்தா வேற லெவல்ல ஷாட் எடுக்கலாம்டா. என்ன ப்ரோ ட்ரெக்கிங் எப்படி இருக்க? நெத்தெல்லாம் காத்து பூராச்சு. கால் அடிக்குது. அங்க பாரு செம்மையாக்குதா. இன்னும் ஏற போயிரும் மலைக்கு மேல. ஏறிக்கிட்டே இருக்கும். கால யானை சாமி அது எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டத தண்ணி மழை விடுறதுனால அது புதுசா தெரியுது.
ஆனா என்ன தெரியுமா, யானை வந்து நம்ம எல்லாம் சாணி போட வேண்டியதான். சாணி வராது வெளியே. அப்புறம் எலும்பு ப்ரோ, உனக்கு எலும்பு மட்டும்தான் இருக்கு. ஸ்லோ மோஷன்ல ஓடுற மாதிரி ஸ்லோ மோஷனே தேவையில்லைன்றியா? ஆமா ப்ரோ, சாப்பிட்ட மேகி இதுக்கே கரைஞ்சிரும் போல இருக்கு. ஆமா ஜாகிங், யானை வந்துருப்போ ஜாகிங்ல. நீங்க போய் அதான் வயசாயிடுச்சுன்னு சொல்றது. அண்ட் கைஸ், நாங்க வரும்போது ஸ்னோவே இருக்குல்ல மேல. அண்ட் ஃபைனலி இந்த லொகேஷன் வந்து ஷூட் பண்றது தான். எல்லா வெட்டிங் சரி, மூவிஸ் சரி, வேற லெவல்ல ஷூட் பண்ணலாம். நம்மளும் ஷூட்டிங் பண்ண போறோம். அண்ட் இவனை வச்சு ஒரு ஷூட் பண்ண போறோம். நான் இவனை வச்சு எடுக்க போறேன். நம்ம இங்க வரைக்கும் வந்ததுக்கான ரீசன் இந்த லொகேஷன் தான். மூவில வந்த மாதிரியே ரியலா பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. சோ இதே இடத்துல இவனுக்கு ஒரு ஷூட் பண்ண போறோம். கோயில் படத்துல பார்த்தது ஓகே தான், இல்லன்னு சொல்ல. நான் நேர்ல பார்க்கும்போது ஆக்சுவலா வந்ததுக்கு அப்புறம் பனிமூட்டம் அதிகமாயிருச்சு, வேற லெவல் ஃபீலா இருக்கு, கம்மியா இருக்கு. சோ இந்த ரிசப்ஷன் வெட்டிங் ஷூட்ஸ் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ நீங்களும் உங்களோட பேரோட வந்து வெட்டிங் ஷூட்ஸ் பண்றதுக்கு இந்த லொகேஷன் நல்லா இருக்கும். அதுக்கு ஸ்டுடியோவா மேபி. அண்ட் இந்த பெட்ட பைரேஸ்வரர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா சிக்கமங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அண்ட் வெட்டிங் ஷூட்ஸ்க்கும் இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீல் ஷூட்ஸோ இல்லை யூடியூப்ல vlogs போடுறதுக்கோ இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷன். அண்ட் கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி உங்களோட ஹப்பியோட வந்து வரும்போது பிளாஸ்டிக் எடுத்துட்டு வராதீங்க. என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் தேவையில்லாத விஷயங்களும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணிங்கனாலும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருங்க, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, கிளம்புவோமா? ஐயோ, வந்தவரை வழி விட்டு போயிட்டு இருக்கோம். ப்ரோ ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு சீக்கிரமா சொல்லுங்க. சார்ஜர் குறையுது. ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்க கூட இருந்தா வாங்க, செம்மையா வாங்க, தயவு செஞ்சு வாங்க. இதெல்லாம் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவரும் சேஃபாக தான் இருக்காரு, எங்கள் கூட தான் இருக்காரு, ஜாலியாக இருந்தார், என்ஜாய் பண்ணாருன்னு கண்டிப்பாக நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை ஒருத்தங்களை நாங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கூட ஜாயின் பண்ணி ட்ராவலில் என்ஜாய் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். பட் பட்ஜெட்டில் தான் பண்ணுவோம். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ, எங்களால் என்னென்ன ட்ராவலில் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்போம். வாங்கல் இணைவோம் இனியதில் நண்பர்களாக, உறவுகளாக. ஏய், ஏதாச்சும் சொல்லுப்பா. கிளம்புவோம்ப்பா. டேக் கேர், டாட்டா, பாய். நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ண டிராவல் இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. வந்து நூடல்ஸ் ஆகிட்டு இருக்காருன்னா நம்ம விஜய் ப்ரோ. இவன் அவனுக்கு ட்ரெயின் டிக்கெட் தேடுறது, பஸ் டிக்கெட் தேடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறது நம்ம தலைவர் தான். ஸோ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் அலைச்சல்ல டயர்ட் ஆயிட்டான், நான் ஒரு பக்கம் அலைச்சல்ல பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். சரி, இப்போ ட்ரெயின் வருது, ஏறி பெங்களூருக்கு வந்து டயர்ட் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்.